இந்த காணொளி நாங்கள் தாய்லாந்து போன நேரம் பேங்காக்கு கிட்ட இருக்கிற ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட், அதாவது மிதக்கும் சந்தை, அதை பற்றி தான் இந்த காணொளி. இது பேங்காக்கில் இருந்து ஒரு 90 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. இது அந்த ரயில்வே மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் முதல்ல அந்த ரயில்வே மார்க்கெட்டை பார்த்துட்டு பிறகு இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துல இருந்தால் அந்த போட் வலிக்கிறது. அந்த சிவப்பில் இருக்கிற இடத்துல அப்படியே சுற்றி கொண்டே அங்கே மார்க்கெட்டை காட்டிட்டு பிறகு கொண்டு வந்து விடுவினோம். இதுதான் அந்த போட் வலிக்கிற இடம். கிட்டத்தட்ட $50 போட்டுக்கு எல்லாருக்கும் 4 பேருக்கும். இப்போ அந்த இடத்துல நாங்கள் ஏறி போட்டில் அந்த மார்க்கெட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த போட் வந்து இப்படி ஒரு சின்ன ஜன்னல்களை தான் போகும். 2 பக்கம் அப்படியே பச்சை பசுமையாக தென்னை மரங்கள், அப்படியே மரங்கள் எல்லாம் இருக்கும். இது கிட்டத்தட்ட கேரளாவில் இருக்கிற ஆலப்புழா, வெனிஸ் மாதிரி தான். நடுவில் மட்டும் ஒரு சின்ன ஓடை மாதிரி தண்ணி போகும். சுத்தவர எல்லாம் வீடுகளும் மரங்களும் இருக்கும். இதில் வடிவாக இருக்கும். இப்போ வீடியோவில் பார்க்க உங்களுக்கு தெரியாது. அதோட இந்த கரைகள் எல்லாம் அப்படியே கடைகள் எல்லாம் இருக்கும். எல்லா விதமான சூவினியர், பழங்கள், இளநீர்கள் கிட்டத்தட்ட எல்லாம் இதிலேயே தான் வச்சு விற்பினோம். அப்போ அதுக்கால அப்படியே அந்த கிட்ட வேற போட் அதில் கொண்டு சில விட அதில் நிப்பாட்டி ஏதாவது சூனியர் வேண்டுறதுக்கு போட்டை நிப்பாட்டுவார். அங்கே வேண்டாமன்னு சொல்லலாம். இப்போ இது ஒரு தென்னை இந்த கல்லில் இருந்து இந்த இனிப்பு செய்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே தென்னையிலேருந்து அந்த கல்லை இறக்கி அப்புறம் அதை அப்படி காய்ச்சி அதை இனிப்பு கட்டி மாதிரி செய்கிறவையாம். இங்கே வந்து 1 கிலோ வந்து 50 பாட். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் எல்லாம் கட்டி வச்சிருக்கணும். இந்த இதில் இருந்து கல்லில் இருந்து செய்ததை இப்படித்தான் இதை இந்த அப்படியே காய்ச்சி அப்படியே கட்டியாக வரும். அதை பிறகு இப்படி சின்ன ரொட்டி செய்வினோம். இதுக்குள்ளாலையும் ஒரு சின்ன இப்படி ஒரு ரிவர் மாதிரி போகுது. பின்னாலேயும் இப்படி மரங்கள், பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும். ஒரு சின்ன தொட்டிக்கு வெள்ளை அல்லி மரம் இருக்குது. ஒரு மரத்துக்குள்ள இன்னொரு பூ மரம் ஒன்று முளைச்சி நிற்குது. பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. நல்ல பசுமையாக நல்ல இதாக இருக்குது. இதானது சின்ன தென்னை மரத்தில் அந்த பாலையை வெட்டி இப்படி ஒரு பிளாஸ்டிக் தான் கட்டி விடணும். அதில் வார அந்த தண்ணி, அதாவது கல்லை அப்புறம் கொண்டே டக்கண்டு காய்ச்சி அந்த நெருப்பில் அது காய்ஞ்ச உடனே அப்படியே சர்க்கரை இது மாதிரி வரும். இது ஒரு போட் ஒன்று அதில் வந்து நின்றது. இது ஒரு நார்மல் போட்டை டர்போ சார்ஜ் ஆக்கி வச்சிருக்கணும். இந்த சரியான பவர். நார்மலாக இங்கே வெளிநாடுகளில் நார்மல் காரை டர்போ சார்ஜ் ஆக்கி ரேஸ் ஓடுற மாதிரி இதுவும் நல்ல ஃபுல்லாக எல்லாம் வடிவாக சோடிச்சு தண்டு வச்சிருக்கிறார். இப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு தொடர்ந்து அப்படியே இந்த சேனலுக்கால இந்த மார்க்கெட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதில் போகிற வழியில் இன்னொரு புத்தட்ட கோயிலும் ஒன்று, வடிவான கோயிலும் ஒன்று இருந்தது. பின்ன அதில் வாசலில் நிப்பாடினவர் அதையும் சும்மா கண்டு பார்த்துட்டு தொடர்ந்து மார்க்கெட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு உள்ள இந்த சூவினியர் இதுகள், படங்கள் கீறி அதில் வச்சு விற்று கொண்டு வந்தவன். இதில் பார்த்திங்கன்னா இவர் ஒரு பாம்பை வச்சு கொண்டிருக்காரு. அந்த பாம்பை களத்தில் போடுறதுக்கு காசை கொடுத்தா களத்தில் போட்டு படம் எடுக்கலாம். இப்படியே அங்கே போக மட்டும் முதல் தான் ஒரு கொஞ்சம் இது வந்தது. அப்புறம் இப்போ ஒரே மார்க்கெட்டாக வருது. அப்புறம் இப்போ இதில் ஒரு வீடு, அதனால் எக்கச்சக்கமான கடதாசி பூ மரங்கள், இதில் எல்லாம் ஆக்கள்ன்ற வீடுகள். அவையும் இப்படியே இந்த ஓடக்கரையோட இருக்கணும். அப்புறம் ஒரு கொஞ்சம் இடத்துல ஒரு இதில் வந்தோன்னா ஃபுல்லாக வடிவான தென்னை மரங்கள். இதுக்குள்ளே அங்கால வீடுகள் எல்லாம் இருக்குது சுத்த வேற. இது மேலாலே ஒரு பாலம் போகுது இந்த இதிலேருந்து மெட்ட பக்கம் போகிறதுக்கு. இப்போ இந்த இடத்துல போட் கொஞ்சம் ஸ்லோவாக இதுகள் இருக்கிறபடியாக ஸ்லோவாக போகுது. இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு லேடி வடிவாக கடைகளுக்கு லைட் எல்லாம் போட்டு நல்லா சுவினியர் விற்று கொண்டு இருக்கிறான். இதில் இன்னொரு பிரிட்ஜ் அங்கால தாண்டி போகிறதுக்கு. இதுலேயும் நல்ல பச்சை பசையிலேயும் ஒரே மரங்களும் இது மரண்ட வீடுகள் ஏதோ கழுவி கொண்டு நிற்கிறார். வீட்டுக்கு முன்னால் கடதாசி பூ மரங்கள் அப்படி நிறைய வச்சு வடிவாக இருக்குது. இது வீடியோவில் வர்ணிக்கிறதை விட நேர பார்த்தா தான் வடிவாக இருக்கும். இதுவும் இந்த போட்டும் ஒரு காரண்டு என்ஜினை கலட்டி அதை பின்னுக்கு ஒரு பெரிய ப்ரோப்பெல்லாம் மாதிரி போட்டு வச்சுருக்கணும். இதை டக்டைல் போட்டுன்றது. இப்போ நாங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு இதுக்குள்ளே அங்கெல்லாம் அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வாங்குது. இந்த ஒரு கேட் மாதிரி இருக்குது, ஆர்ச் மாதிரி, அதுக்காக உள்ளுக்க வாரம் இந்த உள்ள பின்னுக்கு தெரிகிறதான் அந்த இது. இப்போ அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட், ஒஃபிஷியல் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இதுக்குள்ளே வந்துட்டோம். அதுக்குள்ளே வந்த உடனே பார்த்தா சாயங்கிற பிஸியாக இருக்குது எல்லாம்.
இது ஒரு பெரிய இடத்துல உள்ளுக்குள்ளேயும் கடைகள் இருக்குது. போட்டுகளும் இதில் வந்து ஆக்களை இறக்கி விட்டு அப்புறம் ஏற்றுறதுக்கு பார்த்து கொண்டு நிற்கணும். இதுக்கெல்லாம் போகிறதுக்கே டிரைவர் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இதுக்கெல்லாம் பூந்து தான் அங்கே கொண்டு வர எங்களை இறக்கி விடுறதுக்கு. இதுலேயும் நிறைய கடைகள் இருக்குது, சூவினியர். இதில் போட்டில் இருந்து தான் இதில் சாமான்களை வேண்டணும். இதில் பக்கத்தில் போடுறது தண்டு வலிக்கிறது. இது கொஞ்சம் விலை குறைவு. இது இங்கே கிட்டத்தான் இதை பிடிச்சி கொண்டு வர வேணும். இது கூட தூரம் போகாது, இதுக்குள்ளே தான் ஓடி தெரியும். இப்போ நாங்கள் வந்து அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இந்த மெயின் பில்டிங்கில் எங்களை இறக்கி விட்டவர். நாங்கள் அதுக்குள்ளே வந்து இதுக்குள்ள இருக்கிற கடைகளை பார்த்துட்டு அதில் 2 அதில் போகிற போட்டுகளை எல்லாம் 2 படம் எடுத்து கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் அங்கே போட்டுகளை வச்செல்லாம் சமைக்கணும். இந்த புகைகள் எல்லாம் வருது. இது கரையில் வந்து பழங்கள் இதுகள் பூக்கள் எல்லாம் விற்பினோம். இல்லை இந்த போட்லேயும் போய் சாப்பிட வேண்டி சாப்பிடலாம். இங்கே ரெஸ்டாரண்ட் மாதிரியும் இருக்குது, அதுலேயும் விருப்பம் சாப்பிடலாம். இதுக்குள்ள இந்த இடம் தான் கொஞ்சம் மெயினான இடம், பிஸியான இடம். இதுக்குள்ள பயங்கர பிஸியாக இருக்கும். இருந்தால் போல் பயங்கர மழை பெய்யுது. பார்த்திங்கன்னா அதில் தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் தெரியுது, தண்ணிக்குள்ளே அந்த துளி விழுகுது. இருந்தால் போல ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் நல்ல மழை பெய்தது. இது இந்த போகிற போட் தண்டு வலிச்சு கொண்டு போகிற ஒரு லேடி. இங்கே வந்து இந்த தொம்ஜூம் சூப் வந்து ஃபேமஸ் தாய்லாண்டில். அதை போட்டு அந்த ஏஞ்சியன் போட்டில் வச்சு தான் தருவினோம். அப்போ நாங்கள் ஒரு சீ ஃபுட் சூப் கொண்டு வேண்டி குடித்தோம் நாங்கள். அதோட இந்த சீ ஃபுட் பிட்ஸா மாதிரியும் உண்டு, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு பழையபடி நாங்கள் வந்து இந்த போட்டு ஏறுன்றதுக்கு எங்களை கொண்டே இறக்கி விடுவார். அதுக்கு இன்னொரு வந்த பக்கத்தால் இல்லாமல் இன்னொரு பக்கத்தால் கூட்டிக் கொண்டு போவினோமா. இப்போ எங்களோட போட் வலிக்கிட்டுது. இப்போ வந்து கொஞ்சம் இதானபடியாக நல்ல ஸ்பீட்டை எங்களோட போட்டை ஓடிக்கொண்டு போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா இதில் அந்த பிரிஞ்சு இஞ்சால ஒரு பாய் மாதிரி இன்னுக்கு நிறைய கடதாசி பூ மரங்கள் நல்ல வடிவான பூக்கள் இருக்குது அந்த வீட்டில். வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக எங்களை என்னென்னலாம் பார்த்து முடியாது. அப்படி கிட்ட வந்துட்டோம், தென்னந்தோப்புக்கால போகுது. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நேம் அமைத்து லைக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உடனுக்குடனே பார்க்கலாம்.